நகை பணம்னு சேர்த்து வைக்கிறதும் கிடையாது. நம்ம மட்டும்தான் போய் சேர்த்து வைக்கிறோம். தேவன் அவரை ஆராதிக்கும்படியாக அவருடைய ஸ்தலத்தை ஏற்படுத்தி நம்ம கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு. இவ்வளவு நமக்கு தெளிவாக சொல்லியுமே கூட இந்த இன்மைக்குரியதை மாத்திரம் தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். இதுலயே வேதம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இந்த உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு தேவராஜ்யம் தெரியாது, அவங்க இயேசுவின் நாமத்தினால் கழுவப்படாததுனால தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவும் முடியாது, அவங்களுக்கு சத்தியமும் தெரியாது. அதனால அவங்க தேவராஜ்யத்தை தேடலை. நீங்க தேடுங்க. அவர் வரும்பொழுது, அந்த ராஜ்யம் வரும்பொழுது, இந்த பிசாசின் ராஜ்யம் விலக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக நீங்க பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுங்க, அதற்காக காத்திருங்க என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன பண்ணணுமா, உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறபடின்னு அனுதினமும் உங்களுக்கு தேவையை அவர் கொடுக்கிறார். சரியா? அப்போ தேவராஜ்யத்தை தேடணும், அவருடைய நீதியை தேடணும். இவைகள் எல்லாம் நீங்க தேடும் பொழுது முதல்ல அதை தேடுங்கப்பா. நீங்க அதை தேடி பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த உலகத்துக்கு உரியது உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் தந்துடுறேன். இதை தான் கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். இதை உணர்ந்து